பயிற்சி 7.1ல 2வது சம். 400 அடி உயர மலை உச்சி முகட்டில் இருந்து தவறுதலாக ஒரு புகைப்பட கருவி விழுகிறது. டி வினாடிகளில், அப்ப இந்த கணக்குல அலகு பார்த்தீங்கன்னா அடி வினாடி கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர்ல நம்ம எழுதணும். புகைப்பட கருவி விழும் தூரம் எஸ் இஸ் ஈக்குவல் டு 16t². ஸோ இது கேள்வி நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம், எஸ் ஆஃப் டின்னு எழுதணும். இப்போ இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தரையை தொடும் முன்னர் புகைப்பட கருவி விழ எடுத்துக்கொண்ட நேரம். ஃபர்ஸ்ட் நேரம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் சராசரி திசை வேகம், அப்புறம் கனப்பொழுது திசை வேகம். ஸோ இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 16t². இப்போ டைம் கேட்குறாங்க அவங்க. கொஷின்ல பார்த்தீங்கன்னா 400 அடி உயரம். அப்போ தரையிலிருந்து அந்த மலை உச்சியோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 அடி. இப்போ இதுதான் தரை, இங்கே தான் மலை உச்சி. இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400. ஸோ இங்கே வந்து ஒரு புகைப்பட கருவி இருக்கு. இது வந்துட்டு ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுது. அதாவது இது தரையை தொடுற நேரம் தான் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? 400 அடி தரையிலிருந்து 400 அடி ஹைட்ல இந்த கேமரா இருக்கு, புகைப்பட கருவி இருக்கு. இது விழும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு கேட்குறாங்க. தரையில் புகைப்பட கருவி விழ எடுத்துக்கொண்ட நேரம். அப்போ டி வந்து கண்டுபிடிக்கணும் நமக்கு. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு இங்கேயும் டி தான், இதுவும் டி தான். இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சிடணும், தொலைவா கன்சிடர் பண்ணோம்னா அப்பதான் நமக்கு டி கிடைக்கும். பாருங்க எப்படி போடுறேன்னு. இப்போ எஸ் ஆஃப் டிக்கு பதில் நான் என்ன பிரதியிடுறேன், 400 is equal to 16t². இந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நேரம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 400/16 equal to t². ஸோ இப்போ இந்த 400ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடுல 4 4 16, 1 4 4 0. திரும்பி இதை வந்து 4ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாமா? 2 நாள் 8, மீதி 2 இருக்குமா, 5 நாள் 20. ஸோ t² is equal to 25. t is equal to plus or minus 5. t is equal to plus 5. அப்போ t is equal to plus 5ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் மிஸ் நீங்க மைனஸ் 5 எடுத்துக்கலன்னு கேட்டீங்கன்னா, டைம் எப்பவுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும், பிளஸ்ல தான் இருக்கும் இல்லையா? மைனஸ் ½ அன் அவர், மைனஸ் 1/4 மணி நேரம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். நேரம் என்பது எப்பவுமே பிளஸ்ல தான் இருக்கும். அதனால t is equal to 5ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. தரையை தொடும் முன்னர் புகைப்பட கருவி விழ எடுத்துக்கொண்ட நேரம். அப்ப நம்ம இங்க எழுதலாம், therefore புகைப்பட கருவி அதாவது தரையை விழும்போது எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஷார்ட்டா நம்ம நேரம் எழுதலாம். நேரம் is equal to 5 வினாடிகள். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சராசரி திசைவேகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சராசரி திசைவேகத்தை ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அதுதான் இங்க சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுல சராசரி திசைவேகம்னா எஸ் ஆஃப் பி எஸ் ஆஃப் ஏ ரெண்டு இருந்தது இல்லைங்களா? அப்ப ஏ பி நமக்கு வேணும். இப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க, இறுதி 2 வினாடி. இப்போ இந்த புகைப்பட கருவி தரையை விழுறதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்ட நேரம் 5 வினாடி. கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இறுதி 2 வினாடி. அப்போ 5 வினாடி இருக்கும்போது இறுதி 2 வினாடினா நீங்க என்ன சொல்வீங்க, 4 5ன்னு சொல்லுவீங்க. ஆனா கிடையாது, இறுதி 2ன்னு வருது இல்ல, இடைவெளி 2ன்னு வரணும். அப்போ 3,5ன்னு எடுத்துட்டோம்னா தான் 5ல 3 போச்சுன்னா 2ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இறுதி 2 வினாடின்னும் போது 4,5 கிடையாது, 3,5. அப்பதான் 5ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 2ன்னு வரும். சரிங்களா? இப்ப நம்ம கணக்கு போடலாம். இறுதி 2 வினாடிகள் என்னன்னு எழுத போறோம், இறுதி 2 வினாடிகள். t is equal to 3, t is equal to 5. அப்பதான் 5ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு வந்து 2 வினாடிகள் வந்து இன்டர்வல் கிடைக்கும், இடைவெளி. இப்போ t is equal to 3, t is equal to 5ன்னும் போது சின்னதா இருக்குது a, பெரிய நம்பர் bன்னு வச்சுட்டு சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ எழுதலாம், சராசரி திசை வேகம் is equal to formula s of b minus s of a by b minus a.
equal s of b என்னது பெரிய நம்பர் தான் நான் bன்னு சொன்னேன் இல்லைங்களா பெரிய நம்பர் b சின்ன நம்பர் a இப்போ s of 5 minus s of 3 by b minus a னா 5 minus 3 இப்போ தனியா s of 5 கண்டுபிடிக்கிறோம் s of 3 கண்டுபிடிக்கணும் எங்க போய் பிரதியிடணும் இது இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின்ல போய் பிரதியிடணும் சோ கணக்கு போடலாம் நான் கொஸ்டினை கூட எடுத்து எழுதிக்கிறேங்க s of t is equal to 16 t square அப்போ t is equal to 3 பிரதியிட போறோம் இல்லைங்களா அப்போ s of 3 is equal to 16 into 3 ஸ்கொயர் அப்போ 16 பெருக்கல் 9 16யும் 9யும் பெருக்கினா என்ன வரும் 144 இது யாரு s of 3 அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் s of 5 equal 16 into 5 ஸ்கொயர் அப்போ 16 பெருக்கல் 5 ஸ்கொயர் பண்ணா 25 16யும் 25யும் பெருக்கினீங்கன்னா 300 இது யாருன்னா s of 5 so s of 3 வந்து 144 கிடைச்சிருக்கு சைஸ் சரி பண்ணிக்கலாம் இது வந்து s of 3 இது s of 5 இதை எடுத்து போயிட்டு கொஸ்டின்ல பிரதியிடலாம் s of 5 வர இடத்துல 300 மைனஸ் s of 3 வர இடத்துல 144 பை 5 மைனஸ் 3 2 ஈக்குவல் இப்போ இதை கழிச்சிடலாம் 300 மைனஸ் 144 கழிச்சிங்கன்னா 256 பை 2 இதை கேன்சல் பண்ணுங்க ரெண்டாம் வாய்ப்பாடுல 1 2 2 2 4 மீதி 1 அப்போ என்ன வரும் 8 2 16 ஸோ ஆன்சர் வந்துட்டு 128 இப்போ therefore சராசரி திசை வேகம் is equal to 128 கொஸ்டின் என்ன இருந்தது அடி பை வினாடி ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் போகலாம் இது வந்துட்டு டி டைம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அடுத்து சராசரி திசை வேகம் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இது வந்து செகண்ட் சப் இங்கே போட்டுக்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறோம் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க தரையை தொடும்போது புகைப்பட கருவியின் கனப்பொழுது திசை வேகம் தரையை எப்ப தொடுது t is equal to 5 என்னும் போது தான் தரையை தொடுது அப்போ t is equal to 5 என்னும் போது தரையை தொடும்போது தரை எப்ப தொடுதுன்னா t is equal to 5 என்னும் போது புகைப்பட கருவியின் கனப்பொழுது திசை வேகம் கனப்பொழுது திசை வேகம்னா கேள்வியை ஒரு முறை வகைப்படுத்த வேண்டும் சோ இப்போ கணக்கு போடலாம் நான் திரும்பி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் s of t is equal to 16 t square தானே கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்க s of t is equal to 16 minus t square அப்போ நான் கொஸ்டின் எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் ஒரு முறை வகைப்படுத்தணும் s dash of t is equal to இப்போ வகைப்படுத்தும் போது பவர்ல இருந்து முன்னாடி வந்துடும் 16 2 32 t 2ல 1 போச்சுன்னா வெறும் t பவர் 1 வரும் நம்ம 1 போட்டுக்கலாம் இல்லைங்களா வகைப்படுத்தும் போது எப்பவுமே பவர்ல இருந்து முன்னாடி வரும் 16 2 32 பவர்ல 1 கம்மியாகும் ஸோ 2 மைனஸ் 1 1 நம்ம போடலனாலே அது அண்டர்ஸ்டுட் ஓகே இப்போ s dash of t is equal to 32 t கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ தரையை தொடும்போதுனா தரை எப்போ தொட்டுச்சு t is equal to 5 வினாடியில இப்போ t is equal to 5 எனில் s dash of 5 t வரதுலலாம் 5ன்னு போடணும் சரிங்களா ஸோ 32 இன்ட்டு t வர இடத்துல 5ன்னு போட்டாச்சு அப்போ இது பெருக்குங்க 2 10 மீதி 1 15 1 16 ஃபைனல் ஆன்சர் எழுதலாம் therefore கனப்பொழுது திசை வேகம் ஃபுல்லா எழுதணும் நீங்க கொஸ்டினை பார்த்து 160 அடி பர் வினாடி ஸோ இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் ஸோ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க கேள்வி நல்லா படிச்சுக்கிட்டு என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு கேட்டாங்க இல்லைங்களா அந்த கேமரா இந்த புகைப்பட கருவி வந்து கீழே விழ எடுத்துக்கொண்ட நேரம் ஸோ அப்போ கேள்வி எழுதணும்
அந்த தொலைவை வந்து எஸ்ஸுக்கு பிரதியிட்டோம். பிரதியிட்டு அதை அப்படியே சுருக்கிட்டு வந்தோம்னா ஆன்சர் டி கிடைச்சது. அதுதான் எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்தது இறுதி 2 வினாடிகள் சொன்னாங்க. ஸோ நமக்கு இருக்கிறது 5 வினாடி. இறுதி 2 வினாடினா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் 4,5ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நடுவில் வந்து 2ன்னு ஒரு இடைவெளி. அதனால 3,5ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சராசரி திசைவேகத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். அதில் போய் பிரதியிடுறோம், தேவையானது கண்டுபிடிக்கிறோம், கொஷின்ல போட்டு சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 3வது கனப்பொழுது திசைவேகம். கனப்பொழுது திசைவேகம்னா கேள்வியை ஒரு முறை வகைப்படுத்தணும். வகைப்படுத்தியாச்சு. பட் எப்போன்னு கேட்குறாங்க, தரையை தொடும்போதுன்னு கேட்கும்போது தரையை 5 செகண்ட்ல தொடுது இல்லையா, 5 வினாடிகள்ல. அப்போ t = 5ன்னு போட்டு t வர இடத்துல 5 பிரதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் கனப்பொழுது திசைவேகம். ஸோ 2வது கொஸ்டின் முடிச்சு.